இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு நடந்திருக்கு. பார்வதிக்கு கிடைச்ச ரெட் கார்டா இருக்கட்டும், கமருதீனுக்கு கிடைச்ச ரெட் கார்டா இருக்கட்டும், உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் ரெட் கார்டு வாங்கி கொண்டு போனது இதுவே முதல் முறை. 2 பேருக்கு ஒரே எபிசோட்ல ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறை என்ற பல சாதனைகளை இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படிங்கிறது பெற்றுக்கிட்டே இருக்கு. அது பொட்டி டாஸ்கையும் விட்டு வைக்கல. அதாவது 5 லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 25 லட்சத்தை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு சாண்ட்ரா வெளியேறப் போவது உறுதி. 25 லட்சங்க, 5 லட்சம் 10 லட்சம் கிடையாது. இதற்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் சீசன்களில் 16 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. இப்போ சீசன் 7ல் கூட பூர்ணிமா, பொட்டி தூக்கி பூர்ணிமான்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா 16 லட்சத்தை லவட்டிக்கிட்டு போனாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கடுத்து 16ங்கிறது 20 கூட பரவாயில்ல, 25ன்றதெல்லாம் ரொம்ப அதிகம்டா. ஏன்னா டைட்டில் வின்னருக்கு கொடுக்கக்கூடிய காசே வெறும் 50 லட்சம் ஓவா தான். அதில் 25 லட்சத்தை பொட்டியை தூக்கிறவன் ஒட்டிட்டு போயிட்டானா, டைட்டில் வின்னர் கஷ்டப்பட்டு விளையாண்டு டைட்டிலை ஜெயிச்சு புறங்கையை தான் நக்கணுங்கிற மாதிரி அந்த டைட்டிலை வச்சுட்டு அவன் என்னடா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்து ஷோகேஸில் வச்சுக்க வேண்டியது தான். அப்போ பாதி காசு தான் அவனுக்கு வரும். அப்படின்னா உண்மையான டைட்டில் வின்னர் யாரு? இந்த பொட்டியை தூக்கிட்டு போனவன் தான் உண்மையான டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போது இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு போகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் சாண்ட்ரா. ஏன்னா சாண்ட்ராவை இப்போ ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் கூட சும்மா ரம்யா கிளி 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 கிளின்னு கிழிச்சு விட்ருப்பா. நான் வந்து எவிக்ட் ஆகி போகிறப்போ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி கட்டி பிடிச்சி அழுது, அச்சுச்சோ ரம்யா என்னை விட்டு போறியே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு பார்வதியோட உக்காந்துக்கிட்டு ரம்யா பாம்பு அப்படின்னு பேசினியே, அது உண்மையான சாண்ட்ராவா? இல்லை என்னை கட்டி பிடிச்சி அழுதியே, அது உண்மையான சாண்ட்ராவா? அப்படின்னு ரம்யா சாண்ட்ராவை கிளின்னு கிளிக்குது. வியனா வந்ததுலேருந்து சாண்ட்ராவை பொலன்னு பொழக்கிறான். சாண்ட்ரா உக்காந்து இப்போ ட்ராமாவை போட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன காடை எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சாண்ட்ரா கண்டிப்பாக பிரஜனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த டாஸ்கையே சொல்கிறேங்க, இந்த பொட்டி டாஸ்கையே சாண்ட்ராவுக்கு ஆதரவாக வேறு லெவலில் வடிவமைச்சிருக்காங்க. 2 பேருக்கு ரொம்ப ஆதரவாக வடிவமைச்சிருக்காங்க. ஒன்று சாண்ட்ரா இல்லாட்டி விக்ரம். இந்த 2 பேரை யாரோ ஒருத்தர் தான் இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா விக்ரமை வந்து வியனா பயங்கரமாக பலவீனப்படுத்தியிருக்காங்க. நீ டோட்டலாக ஃபேக்காக இருக்கிற, நீ வந்து இருக்கிற எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி ஒரு கேம் ஆடி இருக்க, 35 நாள் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்த, அந்த 35 நாள் மட்டும் உன்னை யாராவது நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீ அப்பயே பொட்டி சட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில் போயிருக்க வேண்டியவன், நீ இவ்வளோ நாள் வர வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு வியனா பல இடங்களில் விக்ரம சும்மா கிளின்னு கிழிச்சு விட்ருப்பாங்க. சாண்ட்ராவை கிளின்னு கிழிச்சு விட்ருக்காங்க. உள்ளே வரவன் எல்லாம் நம்மளை என்னடா இந்த கிளி கிழிக்கிறாங்க, நம்ம பொட்டியை தூக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு விக்ரம் ஒரு இடத்துல வாய் விட்டான். 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். நேற்று காலையில் இந்த எபிசோடு வந்து தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து கேமரா முன்னாடி பேசியிருக்கிறாரு. அதாவது வீணா பேசுகிறவதெல்லாம் வாஸ்தவம் தான், அது எல்லாத்தையும் மீறி நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பாய்ஸ் மட்டும் கிடையாது, விக்ரம் சேனலில் வந்து பேசக்கூடிய எனக்கு ஆதரவாக வீடியோ போடக்கூடிய நபர்கள் மட்டும் கிடையாது, மக்களாகிய நீங்களும் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பணப்பொட்டிகள்லாம் எடுக்காமல் நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டேய் போதும்டா, ரீல் அந்து போச்சு. 18 லட்சத்துக்கு மேலே வந்தால் எடுப்பேன்னு சொன்னேன்ல, அதான் உன் மனசில் இருக்குது. ஓட்டு போட்ட நாங்கள்லாம் உன் மனசில் இல்லை. அப்புறம் உனக்கு எவனும் ஓட்டும் போடலை. நீ வந்து கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க, உன்னை எவனுமே மதிக்கலை. நானும் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் போய் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தன் கூட உனக்கு ஆதரவாக இப்போ வரைக்கும் கருத்து தெரிவித்ததில்லை. ஏன்னா வியனா மாதிரியான ஆட்களுடைய கேமை எஃப்ஜேவோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ண சொல்லி கெடுத்து விட்ட ஒரு மானங்கட்டவன் நீ. உன்னை எல்லாம் எவனுமே இங்கே ஆதரிக்கலை. நீ அவ்வளோ சீன் இல்லை. பொட்டி வந்து டாஸ்கில் உனக்கு 18 லட்சத்துக்கு மேலே வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு நீ சொன்ன பார்த்தியா, அதுதான் உண்மையான விக்ரம். வந்தால் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடு. ஏன்னா அந்த 18 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கிறத கூட ஆடியன்ஸு சரி ஓகே எடுத்துகிட்டு போயிட்டான்னு விட்டுருவாங்க. ஆனால் சாண்ட்ராவுக்கெல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க, அது உண்மையிலே சொல்கிறேன், அதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. 2 பேருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர். 2 பேருக்கு ரெட் கார்டு கிடைக்கிறதுக்கு அந்த 2 பேர் பண்ண தப்பு 50%னா மிச்சம் இருக்கிற 50% சாண்ட்ரா போட்ட ட்ராமா. சாண்ட்ரா வந்து ஆஸ்கர் லெவலில் தத்ரூபமாக நடித்து 2 பேருக்கு ரெட் கார்டையும் வாங்கி கொடுத்து அனுப்பி 25 லட்சம் ரூபாய்
பொட்டியையும் தூக்கிட்டு போனா யோசிச்சு பாருங்க மக்களே, மக்கள் எவ்வளோ பெரிய முட்டா பசங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பிச்சுட்டாங்க. பிரஜன் ஏன் வரல? வியாழக்கிழமை ஆச்சு. இப்போ வரைக்கும் ஏன் பிரஜன் வரல? பிரஜனை நம்ம காலம் தாழ்த்தி அனுப்புவோம். பிரஜனை நம்ம கடைசியா அனுப்புவோம். சாண்ட்ராவுக்கு எல்லாமே வெளியில பாசிட்டிவா போகுதா, நெகட்டிவா போகுதான்றத பார்த்துட்டு அனுப்புவோம். வெளியில சாண்ட்ராவை இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல சும்மா கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. சாண்ட்ரா போடக்கூடிய டிராமாவை எல்லாரும் எடுத்து போட்டு சாண்ட்ராவுக்கு எதிரான விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்ல வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ராவை கார்ல இருந்து விஜே பார்வதி மற்றும் கமருதீன் தள்ளி விட்டப்ப அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துச்சு, பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னதெல்லாம் ஓகே. ஆனா பார்வதி மற்றும் கமருதீன் கிச்சன் ஏரியால நிக்கிறப்ப சாண்ட்ரா வந்து ஆஸ்கர் லெவல்ல ஆக்டிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாண்ட்ரா எல்லை மீறி நடிச்ச அந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. அதை ஃபேக்குன்னு நம்புறாங்க. சாண்ட்ரா வந்து டிராமா போடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல கூட கடைசி இடத்துல தான் இருக்காங்க. சரி, நம்ம வந்து ரெட் கார்டு கொடுக்குறோம் 2 பேருக்கு. அது சாண்ட்ராவுக்கு பாசிட்டிவா மாறுதா, நெகட்டிவா மாறுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பிரஜனை உள்ள அனுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருந்தாங்க. இப்போ டோட்டலாக நெகட்டிவாக போயிடுச்சு. பிரஜன் உள்ள வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, சாண்ட்ரா தயவு செஞ்சு பொட்டியை எடுத்துகிட்டு வந்துரு, அப்படியே பொட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு வந்துரு, நம்ம அப்படியே பிக் பாஸுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு தயவு செஞ்சு வெளியில் போயிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இந்த வாரத்தில் உன்னை எவிக் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னா விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சாண்ட்ரா ரெட் கார்டு வாங்கி கொடுத்ததுனால தான் மக்கள் சாண்ட்ராவை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால தான் சாண்ட்ரா டாப் 5ல வராமல் எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. ஏங்க வாரம் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வராங்க. அதுக்கு அடுத்த வாரமே சாண்ட்ரா எவிக்ட் ஆகுறாங்கன்னா சாண்ட்ரா மேலே தானே தப்பு அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகிடக்கூடாது, சாண்ட்ரா எவிக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் நீ பணப்பொட்டியை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு பிரஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சொல்ல போகிறாரு. சாண்ட்ரா கையில் வந்த வரைக்கும் அது கண்டிப்பாக 18 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தது 18 லட்சம், அதிகபட்சமாக 25 லட்சம். இதுக்குள்ளே எந்த அமௌண்ட் வேணால் இருக்கலாம். அதை எடுத்துகிட்டு சாண்ட்ரா பிரஜனோட சேர்ந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரி இந்த விக்ரமும் பொட்டியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கான் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற டாஸ்கில் அமௌண்ட் ஏறும். வரக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து வர டாஸ்க் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாறுன்றது கிரியேட் ஆகும். அந்த வரலாறு என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 18 லட்சத்துக்கு மேலே எடுக்க போகிற ஒரு போட்டியாளராக, பொட்டியை தூக்கக்கூடிய ஒரு நபராக யார் எடுத்தாலும் இருப்பாங்க. அந்த பெட்டிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. அண்டு வின்னர்லேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருவேளை சாண்ட்ரா பொட்டி எடுத்துகிட்டு பிக் பாஸ் விட்டு வெளில போயிட்டாங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்களான உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.